பாட்டி, அவர் அப்படிதான் பாட்டி. நம்மள மாதிரி இல்லாதவங்க கிட்ட இருக்கிற அக்கறை கூட பணக்காரங்களுக்கு இருக்காது. அப்படி ஒரு ஆளை என்னைக்கும் மனசுல வச்சுக்க கூடாது இல்லையா பாட்டி? சரி, நான் வரேன். சரிம்மா. ஒரு சண்டி மாடு, ஒரு நொந்த மாடு. கடவுள் கரெக்டா தான் ஜோடி சேர்க்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் இதுங்க புருஷன் பொண்டாட்டி ஆகத்தானே போகுதுங்க. எனக்கு தெரியாதா இளவட்டங்களை பத்தி? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் டென்ஷனா இருக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஓ, அப்ப என்ன ரசிக்கிறியா? சார், நான் வேணா அப்படியே பொடி நடையா கிளம்பட்டுமா? போற இடத்துல ஏதாவது மெக்கானிக் இருந்தா வர சொல்லிட்டு அப்படியே பொடி நடையா? ஏய், அப்படியே உன் வீட்டுல போய் ஒளிஞ்சுப்பல்ல? அதானே அதானே உன் பிளான்? ஏன் தேடி கண்டுபிடிச்சு என் கடையை அடைச்ச ஆளுக்கு வீடு தெரியாதா? உன் கடை அடைச்சது நான் தான். என்ன பண்ண போற? கொல்ல போறியா? கொல்லு. என் ஷர்ட்ட உள்ள தூசியை கூட நான் மட்டும் தான் தட்ட முடியும். இப்ப நான் வேலை செய்யட்டுமா வேணாமா? நான் பிளாக்மெயிலா? ஆப்ளிகேஷன். நீங்க கத்து கொடுத்ததுதான் சார். ரிக்வெஸ்ட். அண்ணா, நிறுத்துங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்ம ஏரியா தேடி வந்திருக்கீங்க. நான் ரஜினி பாஷா. நம்ம தும்முனா கூட ஏரியாவே சும்மா அலறோம். ஏய், ஷட் அப். ஓ, மேடம் சைலண்ட்டு, சார் வைலண்ட்டு. கரெக்டா மேடம்? அண்ணா, கிட்டத்தட்ட. ஏய், எனக்கு எதுக்கு வம்பு மேடம்? சார் எங்க போகணும் சொல்லுங்க. பக்கம்தான், கானோடை. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமே. உங்களை காணோடையில விட்டுட்டு நான் கண்ணம்மாக்களை வெட்டுக்கு எப்படி போக முடியும்? வாய்ப்பில்லை பாஸ். இன்னொரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பஸ் வரும். அதை பிடிச்சி அப்படியே மண்ணூத்து போயிடுங்க. அங்கேருந்து செந்தட்டி போக பஸ் வரும். ஏய், நிறுத்தியா? பஸ் ரூட்லாம் கேட்கவே இல்லை. காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும். முடியுமா? பாஸ், ரஜினி பாஷாக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டுமே பஸ் வர இந்த ரூட்ல டெய்லி 18 கிலோமீட்டர் ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? பிகாஸ் யூ ஆர் a fool man. அண்ணே, அவரு மத்த எல்லா ஆட்டோ டிரைவரை விடவும் புத்திசாலின்னு. நான் டபுள் எம்ஏமா. சார் இங்கிலீஷ்ல பேசிட்ட விடுங்க. தங்கச்சி, என்ன அண்ணன் சொல்லிட்டல, மச்சான நான் பாத்துக்கிறேன். மச்சி, எங்க போனோம்? ஏய், ஹோட்டலா மெக்கானிக் ஷெட்டா? ஏய், கார் ரெடி ஆகணும், அதான் இப்ப முக்கியம். அப்போ ஓகே, மெக்கானிக்கை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அப்புறம் என்ன மேட்டர்னு பேசிப்போம். ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், உங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஏய், ஸ்டார் ஹோட்டல் இங்க இருக்கா? அதுவும் இங்கயா? அட வாங்க சார், காட்டுறேன். சும்மா அதிரும். தங்கச்சி வாங்க தங்கச்சி. சார் ஏறுங்க சார் வண்டியில. ஓகே, கார் லாக் பண்ணிட்டு வரேன்.
ஏய் சீட் என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்கு, தினமும் இதில் ட்ராவல் பண்ணுறீங்க. சில சமயம் அதை விட சிரமமா கூட டிராவல் பண்ணணும். அது உங்கள் தலையெழுத்து. என் கம்பெனி உங்களுக்கு தர வேண்டிய எல்லா மரியாதையும் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கு. எங்க தலையெழுத்து எப்படி வேணாலும் போகட்டும் சார், நீங்க சௌகரியமா வாங்க. திமிரு, ஆணவம். இந்த ரஜினி பாஷா சொன்னா கரெக்டா இருக்கும். தங்கச்சி வேற லெவல், மச்சான் வேற லெவல். ஒரு ரோட்ல 2 மேடு இருந்தா டிராவல் ஸ்மூத்தா இருக்காது. மேட்டை உடைச்சா பள்ளம் வரும். அந்த பள்ளத்தை அன்பால நிரப்பிக்கலாம். யோ, உன் வேலை எங்களை ட்ராப் பண்ணுறது தானே? தப்பு. கரெக்டான இடத்துல டிராப் பண்றது. தங்கச்சி, இந்த ஆள் மச்சாலன்னு தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் பாதுகாப்பா உட்காருமா. யோ, தலையில இடிக்குதியா, பார்த்து போயா. ஓகே மச்சான். ஏய் யூ, மரியாதை பேசு. சரிங்க மாப்ள. ஏய், சொல்லிட்டே இருக்கேன். அண்ணா ப்ளீஸ். ஓகேம்மா தங்கச்சி. இப்போ நான் மரியாதை தரவா வேணாமா? யோ, ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லியா? ஒரே ஒரு நிமிஷம். நீங்க மட்டும் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சும்மா மிரண்டு போயிடுவீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் கூட கிட்டத்துல நிக்க முடியாது. சும்மா அப்படி இருக்கும். யோ, தயவு செஞ்சு முதல்ல ஹோட்டலுக்கு போயா. எப்படி? ஏய், என்னையா இது? ஹோட்டல் சார். ஏய், இதெல்லாம் ஹோட்டலா? இது ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னேன். உன்னை நம்பி நான் வந்து பாரு, என்ன சொல்லணும்? இடியட். உண்மையை இறக்கப்பட்டா இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? சரி, இனி நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வழியை பார்க்கறேன். குட் பை. ஐயோ அண்ணா, அண்ணா எங்களுக்கு ஊரும் தெரியாது ஆளும் தெரியாதுண்ணா. எப்படியாவது இங்க ஒரே ஒரு ரூம் வாங்கி கொடுங்களேன். ஏய் அபி, அதே அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நானே போய் கேட்குறேன். காசு எரிஞ்சா கிடைக்க வேண்டியது கிடைக்க போகுது. அப்போ இதுக்கு மேல நான் எதுவுமே பேச முடியாது. யோ, நீ பேசாம இருந்தாலே போதும். ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஹலோ, ஆ? வணக்கம் சார். ஹாய், எனக்கு ஒரு சூட் ரூம் வேணும். சூட் ரூமா சார்? இங்கே ரூம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். அதுவும் முகூர்த்த நாள் வேற, எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்கு சார். வாட், ரூம் இல்லையா? சி, பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க. ஐயோ சார், பணம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். ரூம் யாராவது காலி பண்ணாதான் சார் ரூம் கிடைக்கும். சார் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களா சார்? இது 1 ஹவரா? எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா 1 ஹவர் வெயிட் பண்ண சொல்றீங்க. செல்வம், எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு ரூம் இல்லைன்னு சொல்லி பாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் நீங்கள் யாரா வேணா இருங்க சார். அவர் எங்கள் முதலாளி சார். அவர் சொல்லிட்டார்ல, ரூம் கிடையாது சார், தயவு செஞ்சு கிளம்புங்க சார். என்ன சார்? ஏய் இடியட், கிடைச்சதா? ரூம் இல்லைன்னு சொல்றாங்க. வேற நல்ல ஹோட்டல் இல்லையா உங்க ஊர்ல? சார், இங்க இருக்கிற ஒரே ஹோட்டல் இதான். இதை விட்டா நீங்க கோயம்புத்தூருக்கு தான் போகணும். ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். வணக்கம் முதலாளி. வணக்கம்ப்பா. வணக்கம் செல்வம். வணக்கம் பாஷா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முதலாளி, நம்மள நம்பி வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ரூம் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. பாட்சா, தர முடியாதுலாம் சொல்லப்பா. கொஞ்ச நேரம் பொறுங்க, யாராவது காலி பண்ணா ரூம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். அவர் அதுக்குள்ள கோச்சிட்டு போயிட்டாருப்பா. நான் என்னப்பா பண்றது? என்ன செல்வன் நீ? ஆளை பார்த்தல, ரொம்ப பெரிய இடம், ரொம்ப மரியாதான ஆள் போல. கார் ரிப்பேர் இருந்தா இங்க ரூம் போட வந்திருக்காங்க. 4 பெரிய மனுஷங்களை பழகி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தானே நல்லது. ஏதாவது செய் செல்வம். முதலாளி என்ன சொல்றீங்க? ரஜினி பாஷா சொன்னா தட்டப்படி பாப்பா. செல்வம், காலையில ஒரு ரூம் காலியாச்சுல்ல, ஆமா. அதை ரெடி பண்ணி கொடுப்பா. நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணப்பா, ரூம் சரி, தரேன். நான் ரெடி பண்ணி ஓகே. தேங்க்ஸ் முதலாளி. சார், ரூம் ரெடி. இன்னும் 15 நிமிஷத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கார் கீயை கொடுங்க.
நான் போய் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து என்னன்னு பார்க்குறேன். இப்போதைக்கு ஒரு 300 ரூபாய் மட்டும் கொடுங்க. இந்தா 2000 ரூபாய்க்கு எங்கே போய் சில்லறை மாற்ற முடியும்? இந்த லாட்ஜ்லேயே இருக்காது. அண்ணா என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். கரெக்டா இருக்கு, இந்தாங்கண்ணா. இந்தா கணக்கு வச்சுக்கோ. அப்போ கூழுக்கு 105, இப்போ ஒரு 300. சார் ஒரு நிமிஷம் சார். இதுக்கு ஒரு 300, அதுக்கு 105. பண்ணிட்டேன் சார். கடவுள் கச்சிதமாக கணக்கு பண்ணியிருக்கான். தங்கச்சி, இந்த முதலாளி அடக்க போற தொழிலாளி நீதான். நல்லா இருமா. பட்டா என்ன சொல்லிட்டு போறான்? நீ என்ன அடக்குவியா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். 3 மாசம் எப்படா முடியும்னு இருக்கு. இந்தா இந்த 2000 கையில வச்சுக்கோ. அடுத்தது செலவு வந்தா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. ஐயோப்பா சாமி, ஆளை விடுங்க. 2000 ரூபாய் மொத்தமா கொடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா இருக்க சொல்றதுக்கா? நான் என்ன செலவு பண்ணனோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ அம்மா. அசோக், கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு போய் பார்த்துட்டு கால் பண்றேன்னு சொன்னேன். 1 ஹவருக்கு மேல ஆச்சு. என்ன பண்ற? அம்மா வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. பிரேக் டவுனா? அசோக், காரை செக் பண்ணி எடுத்துட்டு போறது இல்லையா? திடீர்னு இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் வண்டியை ரெக்கவர் பண்ண முடியலம்மா. மெக்கானிக் கூட நான் கால் பண்ணி பார்த்தேம்மா, பட் யாரும் கிடைக்கல. சரி, அப்ப ஆன்லைன்ல இல்ல நியர்பை யாராவது மெக்கானிக் இருக்காங்களான்னு பாரு. ஆன்லைனா? இந்த ஊர்ல சிக்னல் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படி ஒரு ரிமோட் வில்லேஜை நான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கூட இல்லைம்மா. பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, எதுவுமே இல்லைம்மா. இங்கேயும் மனுஷங்க இருக்காங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. என்னமோ இவர் மட்டும் தான் மனுஷரும் மற்றவங்களும் இல்லாத மாதிரி பேசுறாரு. சரி அசோக், அப்ப என்ன பண்ண போற? நான் இங்க இருந்து உனக்கு கார் அனுப்புறேன். நீ லொகேஷன் ஷேர் பண்ணு. அந்த கம்பெனியை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஏதோ தப்பா இருக்கு. ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அம்மா என்ன ஆனாலும் சரிம்மா, இந்த டீலை முடிக்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேம்மா. என்ன? ஓ அசோக், லைன்ல இருக்கியா? வேற. ஹலோ அசோக், அசோக் கேக்குதா? அம்மா கார் வந்தோன்னு அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, பாய். சரிம்மா, பாய். வாவ் ப்ரோ, ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு? அமேசிங் ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் ப்ரோ ஃபோட்டோ ஷூட் பண்ணது? நான் தான். எங்களுக்கே டஃப் கொடுப்ப போல இருக்க. பிரமாதமா ஷூட் பண்ணிருக்க ப்ரோ. ஆனந்தி சார், உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, நிறைய வாய்ப்பு வரும். சாவடிப்போம் ப்ரோ. மற்றவங்க வாய்ப்பு தரது இருக்கட்டும், நீ என்ன சொல்ற? ப்ரோ அதை ஃபர்ஸ்டே சொல்லையாண்ணா? சாரி ப்ரோ, ஆனந்தி அழகுல நானும் மயங்கிட்டேன். ப்ரோ ஆனந்தி தான் இனிமே நான் ஷூட் பண்ண போற எல்லா ஆடுக்கும் மாடல். நான் எப்போ வேணாலும் கால் பண்ணுவேன் ஆனந்தி, பி ரெடி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் கால் சீட் தரும்போது காட்டுங்க, இப்போ வேணாம். ப்ரோ, பொண்ணு பாவம். நீ பார்க்குற ரெகுலர் மாடல்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தப்பாக எதுவும் சொல்லலையே ப்ரோ. வளர்ந்தாலும் இதே மரியாதை கொடுத்தா போதுன்னு சொல்கிறேன். இது தப்பா? தப்பே இல்லை சார். நான் எப்பவும் இதே மரியாதையோட தான் இருப்பேன். குட்.
நான் ஒருத்தன் இங்கே டென்ஷனாக இருக்கேன், நீ கூலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சார், கோடிக்கணக்குல காசை போட்டு ஃபேக்டரியை வாங்க போறது நீங்க. நீங்க டென்ஷனா இருக்கலாம் சார், நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் உன்னைய டென்ஷனை ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லலை. டைம் இருக்குல்ல, ஏதோ ஒரு டிசைனை யோசி. போகிற வரவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போற வரவங்க இது எல்லாத்துலயும் தான் நான் டிசைனே கத்துப்பேன் சார். பேசுறதெல்லாம் ஈஸி தான். நான் வேலையாவும் செஞ்சு காட்டுவேன். அப்படியா? எங்கே செஞ்சு காட்டு பார்க்கலாம். ஓகே, நாட் பேட். 4 நாள் முன்னாடி வரைக்கும் அபிதான் பெரிய டிசைனர்னு கொண்டாடினீங்க, இப்போ நாட் பேடா? அபி, உன்னை நான் டேலண்ட் இல்லைன்னா சொல்லலை. உன் டேலண்ட் எனக்கு யூஸ் ஆகணும், அதுதான் சொல்கிறேன். யூஸ் இல்லைன்னா ஏன் 3 மாசம் கம்பெனி விட்டு போகக்கூடாதுன்னு எழுத்து பிடிக்கணும்? வாட்? நீ ஏதோ சொன்ன, அது எனக்கு கேட்டுச்சு. அது எனக்கு நானே பேசிக்கிட்டது, உங்களுக்கு ஒன்னும் சொல்லல. ஏன்? ஏதாவது சொல்லிதான் பாரு. கொன்னுடுவீங்களா? இன்னும் 3 மாசம் கம்பெனியை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். டே அண்ட் நைட் டிசைன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். என்ன சார், உங்கள் ரூம் ரெடி சார். ரூம் நம்பர் 14. ரூம் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கு சார். போங்க. தேங்க்யூ. இன்னொரு ரூம் கிடைக்குமா? சார், இன்னைக்கு ரூம் கிடைச்சதே பெரிய விஷயம். நீங்கள் என்னடானா இன்னொரு ரூம் கேட்டுட்டு இருக்கீங்க? சார், நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? இல்லையா? ஐயோ அண்ணா, சார் வந்து முதலாளி, நான் வெறும் லேபர். அதானே உண்மை. அதானே கிண்டலா சொல்ற? மேடம், சார் ரொம்ப கோவக்காரரோ? ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப